வணக்கம். ஆன்மீக செய்திகள். ஆத்தூர் ரமநாயக்கன் பாளையம் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா காப்பு கட்டுதல் மற்றும் சக்தி அழைத்தல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. பக்தர்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முக்கிய வீதிகளில் ஊர்வலம் சென்று அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் மே 29 நடைபெறும். சென்னை திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயிலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான கலர் சிங்கன் நாயனார் குரு பூஜையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. எண்ணெய் காப்பு சாற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து பஞ்சாமிர்தம், தேன், பால், இளநீர், சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. வண்ண மலர்களால் அலங்காரம் செய்த தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டன. புதுச்சேரி பகுதியில் புதுவை அருங்காட்சியகம் என்ற தனியார் அருங்காட்சியகம் இயங்கி வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் பல்வேறு தலைப்புகளில் தொடர்ந்து கண்காட்சி நடந்து வருகிறது. மக்களிடம் பக்தி உணர்வை வளர்க்க தற்போது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ற ஆன்மீக கண்காட்சி நடைபெறுகிறது. இக்கண்காட்சியில் ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்கள் தொடர்புடைய செய்திகள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த பகுதிகள், அவர்கள் பாடிய கோவில்கள் மற்றும் அவர்கள் எழுதிய இலக்கியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆன்மீகம் தொடர்பான இந்த கண்காட்சியை புதுச்சேரி மக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். இந்த அருங்காட்சியகம் பல வகையான கண்காட்சிகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு 2025 உலக அருங்காட்சியக நாளினை ஒட்டி புதுவை அருங்காட்சியகத்தில் ஒரு சிறந்த கண்காட்சியை நம்ம முன்னெடுத்திருக்கிறோம். இந்த கண்காட்சி நாயன்மார்கள் ஆழ்வார்கள் தொடர்பான கண்காட்சி. நாயன்மார்கள்னு சொல்கிறது சைவ தொடர்பாக ஈடுபட்ட செயற்பாட்டாளர்களை, புனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகவும், ஆழ்வார்கள் என்ற சொல் வைணவ தொடர்பாக ஈடுபட்ட செயற்பாட்டாளர்களை, புனிதர்களை சொல்லக்கூடிய சொல்லாகவும் இருக்கிறது. இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் என்பவர்கள் ஒரு இறை இலக்கியங்களினுடைய ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கும் இந்த இந்திய அளவிலான தமிழில் ஈடுபடுத்தி பேசப்படக்கூடிய இறை இலக்கியங்கள்னு சொல்லப்படக்கூடிய பக்தி இலக்கியங்களினுடைய மிகப்பெரிய வெகு எழுச்சிக்கு காரணமாகவும் இருந்தவர்கள். அவர்களுடைய காலத்தையும் அவர்களுடைய செயற்பாடுகளையும் அவர்களை பற்றியுமான ஒரு முன்னெடுப்பாகத்தான் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சி இந்திய அளவில் கொண்டு செல்லப்படக்கூடிய கண்காட்சி. 274 சைவ தலங்களும், அதாவது பாடல் பெற்ற தலங்களும், 108 தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 106 தலங்கள், 7வது தலம் திருப்பார்கடலும், 8வது தலம் 108வது தலம் ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய திருவைகுண்டமும் சொல்லப்பெறுகிறது. அதுவல்லாமல் 106 தலங்களை பற்றியான செய்திகளையும் திரட்டி ஒரு மிகப்பெரிய கண்காட்சியாக முன்னெடுக்கணும் அப்படின்றது தான் நம்முடைய இந்த தொடக்க முயற்சி. இந்த கண்காட்சியில் திருச்சோபுரம் கோயிலினுடைய, அதாவது 13ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட, அதற்கு முன்னால் கடலால் மூழ்கடிக்கப்பட்டு கிடந்த ஒரு அருமையான சைவத்தலம், அந்த தலத்தில் இருக்கக்கூடிய 63 நாயன்மார்களுடைய காட்சி படங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதுபோல் அரியலூர் மாவட்டத்தில் உடையார்பாளையம் ஜமீனுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய ஒரு வைணவ தலத்திலிருந்து அந்த வைணவத்தலத்திற்குள்ளே இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்களையும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இந்த செயல்பாட்டு முயற்சி என்பது
இப்போது நடைமுறையில் வளர்ந்து வரக்கூடிய இந்த சமூக அமைப்பில் ஏராளமான வெளிநாட்டு செய்திகளையும் உலக அறிவையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நம்ம சமூக அமைப்புகளில் நம்முடைய இறை இலக்கியங்கள் ஒரு 10 நூற்றாண்டுக்கு முன்னாலே எப்படியெல்லாம் செய்திகளை கொடுத்துருக்குன்ற செய்தியை நம்ம மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி தான்.